ஹே கைஸ், வெல்கம் டு சோலோட்ரா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி vlogs போன தடவை வீடியோவில் வந்து நம்ம vlog 1 பார்த்துருப்போம். இன்றைக்கி vlog 2 பார்க்கலாம். என்ன கைஸ், போகலாமா? vlog 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரூமில் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதா முடிச்சிருப்போம். பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 o'clock நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணோம். சரின்ட்டு அடுத்த ஹோட்டல் பார்த்து நாங்கள் போகலான்னு சொல்லி 2வது ஹோட்டலுக்கு வந்தாச்சு 2வது நாளில். ஸோ வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 12 o'clock போல் நாங்கள் செக்இன் பண்ணோம். ஸோ பண்ணதுமே பார்த்திங்கன்னா, இங்கே நான் அந்த ரூம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ், 2வது நாள் பாருங்கள், ரூம் வந்து வில்லா எடுத்துருக்கோம். ஸோ 1 day ஸ்டேக் தான். அண்ட் ரூமு பார்த்திங்கன்னா, இங்கே சோஃபா அண்டு கிளாஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பெட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா ஏசி, பெரிய ஏசி வச்சுருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், பாத்ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இதில் எப்படி நல்லா இருக்கா கைஸ்? அதே மாதிரி இன்னொரு டச்சில் ஒயிட் கலர் லைட்டில் இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே அப்படியே பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கக்கூஸு. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி கிளாஸில் அந்த மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ நல்லா இருக்கா? இதுதான் கைஸ் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்க வில்லா. வந்து பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, ரூம் vlogலாம் எடுத்தாச்சு. அடுத்து எங்கே நெக்ஸ்ட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகிறப்ப ரொம்ப பசிச்சதுனால சரி ஓகே, காலைல சாப்பாடு சோலை பேட்டரையும் அப்புறம் அவன் ரோட்டியும் வாங்கியிருந்தான். அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா சோலை பேட்டரெல்லாம் செம்ம இதாக இருக்குது, சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சன்னா மசாலாவோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பசி போல் நான்லாம் வாங்கியிருந்தான். சரி ஓகே சாப்பிடுன்னு விட்டாச்சு. நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பான் லஸ்ஸியும் வந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. தென் அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நானும் அவனும் அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஜம்மா மஸ்ஜித் மெட்ரோவுக்கு வந்து நாங்கள் இறங்கியாச்சு. இறங்கினதுமே இங்கே பார்த்திங்கன்னா ஜம்மா மஸ்ஜித் தாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது. ஜம்மா மஸ்ஜித் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதாவது ஓல்டு முஸ்லீமோட இது வந்து ஒர்ஷிப் வந்து இங்கே முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சுட்டு இருந்த ஸ்பாட்டு தாங்க இதெல்லாம் டெல்லியில் போயிட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெல்லியில் வந்து இங்கே ஜம்மா மஸ்ஜித் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஓல்டு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜம்மா மஸ்ஜித் வந்து உள்ளே போய் நீங்கள் தொழுவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு தண்ணி இருக்குது பார்த்திங்களா? ஸோ இங்கே போய் உங்கள் கை காலெலாம் கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு தான் போயிட்டு நீங்கள் போய் இது பண்ணணும். நாங்கள் வந்து இது எதுவும் நான் பண்ணல, ஆக்சுவலாக தொழுக மாட்டோம்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே போய் சும்மா போய் விளாக் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளாக் எடுத்துகிட்டு அப்படியே போய் வந்தாச்சு. பட் நிறையா பேர் வந்து கேமரா ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் பண்ணலாமேன்னு தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். பண்ணப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் லைட் எஃபெக்ட்ஸோடு வந்து இதை நான் பார்க்கலங்க. தென் அதுக்கடுத்து எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஜம்மா மஸ்ஜித்தோட அந்த பெரிய ஸ்பேஸ் வியூவான அந்த இந்த ஒரு இடம் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப. தென் அதுக்கடுத்து இங்கேருந்து அப்படியே போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா பறவைங்கள்லாம் வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டவர் இருக்குது பார்த்திங்களா ஜம்மா மஸ்ஜித்தில், அதில் போய் ஏறலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஏறலாமேன்ட்டு ஆளுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ₹100 ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா அதோட இதை எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புனோம், நானும் என் ஃப்ரெண்டும். டவருக்கு மேலே இருந்து கூட நாங்கள் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நிறையா பறவைங்களாம் வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஜம்மா மஸ்ஜித்தை சுற்றி சுற்றி. அதுக்கடுத்து அப்படியே நாங்கள் டவரில் ஏற போகலான்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா படியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒடுக்கமாக ஒரு ஆள் மட்டும்தான் போகிற மாதிரியான ஸ்பேஸாகவும் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உச்சி வெயில் நல்லா அடிச்சிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ கூட ஒன்றும் பெருசாலாம் வெயில் வந்து அந்த ஒரு டயர்டு அந்த வேர்க்கிற இது ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா? ஸோ அந்த இது எதுவுமே வந்து தெரியலங்க. அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தப்போ பார்த்திங்கன்னா அடுத்து உள்ளே போக போக தான் அந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா சுற்றி 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 தான் போயிட்டே இருக்கணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா பேர் ஏறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹார்ட் பேஷண்ட்டு, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களாம் ஏறாதீங்க. ஏன்னா அந்த படி வந்து சுற்றி சுற்றி போகிறப்போ வந்து உங்களுக்கே வந்து மூச்சு முட்டும். லைக் அதான் மூச்சு இழைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம்னு தோணுது. ஏன்னா நானே வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணக்கூடாதான். பட் ஆனால் சரி ஓகே விளாக் எடுக்க போகலான்னு தான் போனது.
பட் இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடி போல் வந்து கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. பின்னாடி இருந்து வர்றவங்க அப்படின்னாலும் உங்களை வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து கிளம்ப சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இதோட ஆக்சிஜன் லெவலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோலில் இருந்து தான் வந்து ஆக்சிஜன்ஸுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த படியில் நின்று போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆள் போகிறாங்க, ஒரு ஆள் கீழே வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்கும். நாங்களும் அப்படியே மேலே வந்ததுக்கப்புறம் தான் வியூவை பார்த்தோன்னே தான் அப்பப்பப்பா என்ன அழகுடா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா டெல்லி வந்து அது அவ்வளோ ஃபுல் டெல்லியுமே வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜம்மா மஸ்ஜித்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது இங்கேருந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இருந்தே தெளிவாகவே நீங்கள் ரெட் ஃபோர்ட்டையும் வந்து நல்லாவே பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்படியே நம்ம இந்த ஃபுல் டெல்லியுமே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் எடுக்கலை, என் ஃப்ரெண்டு தாங்க எடுத்தான். ஏன்னா எனக்கு ரொம்ப இளைக்க ஆரம்பிச்சனால நான் அப்படியே போய் சைடில் போய் உட்காந்துட்டேங்க. ஸோ அந்த படிக்கட்டை பாருங்க கைஸ், ஒரே குறுகலாக இருக்குது. இதில் என்னால் ஏறவே முடியல கைஸ், கால் வலிக்கலை, மூச்சு ஆகுது. கிளாஸ்ட்ரோஃபோபிக் இருந்தால் யாரும் இந்த இடத்த தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். அந்த ஜம்மா மஸ்ஜித்தில் இப்போ ஏறின அந்த டவரோட இதை மட்டும் காட்டுறேன். அந்த ஹைட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோம். சரி அப்படியே நாங்களும் போயிட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே கிளம்புனோம். அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அடுத்து பேசியிருந்தோம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் என்னதுன்னா ரெட் ஃபோர்ட் வந்து வெளியில் இருந்தால் நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும் போல். ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா நிறையா இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் நடக்கும் பார்த்திங்களா. ஸோ ஃப்ளாக் ஹாய்ஸ்ட்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நடத்தினால சரி ஓகே அப்போ உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, ஜஸ்ட் வெளியிலேருந்தான் நம்ம பார்த்துட்டு போனோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகணும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மியூசியம் மாதிரி அவரை உள்ளெல்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி அங்கே ரெட் ஃபோர்ட்டுக்கு போனோம். ஸோ ஒரு வழியாக நம்மளும் இங்கே ரெட் ஃபோர்ட்டில் வந்து இந்த சைட் கேட்டில் வந்து நம்மளும் ரீச் ஆயாச்சு. தென் ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் அப்படியே ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம். என்னாலாம் சுத்தமாக நடக்கவே முடியல. அந்த வெயிலுக்கும் சரி அந்த படி இறங்கினதுக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருந்தனால நான் அப்படியே ஓரமாக போய் உட்காந்துட்டேன் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளை உடம்பை தேற்றிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்புறம் அப்படியே வெயிலில் கொடையை பிடிச்சிட்டு அப்படியே நாங்களும் ரெட் ஃபோர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஃபோர்ட்டும் நல்லா அழகாக இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அப்படியே விளாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்த கோட்டைக்கு வந்து வெளியில் அந்த பாதாள இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கோட்டையாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஷாஜகான் தான் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபேமஸ்னஸ் வந்து அந்த கோட்டையை வந்து பெருசாக கொடுக்கல. தென் அதுக்கடுத்து நம்மளும் வந்து இங்கே வீடியோஸ்லாம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் 2 பேருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் என் ஃப்ரெண்டும் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புனதுமே இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கெட் செக்கிங்கு இதெல்லாமே வச்சுருக்காங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கே பேக் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ரூமில் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கேயும் ஃப்ரீ தான் கிளாக் ரூம் வந்து. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ஸ் வந்து நீங்கள் இப்போ பெரிய பேக்ஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா கிளாக் ரூமில் போட்டுக்கலாம். சின்னதாக ஹேண்ட் பேக் மாதிரியோ இல்லாட்டி ஒரு குட்டி பேக் மாதிரியோ நீங்கள் போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து நீங்கள் உங்கள் கையிலே கொண்டு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நான் அப்படியே போயிட்டே இருந்தோம். உள்ளே போகிறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்ஸு எல்லாமே அவங்களும் ஒருக்க செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. திரும்பவும் ஒருக்க செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு நினச்சோம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கடைங்களாம் வச்சுருக்காங்க நிறையா. ஓகே இதெல்லாம் அப்போ கடைங்க இந்த மாதிரி இது இருக்குது போல், அப்போ வந்து மியூசியம் மாதிரி போல். அப்புறம் தாங்க எனக்கே வந்து ஒரு இது தோணுச்சு. சரி அப்படியே விளாக்ஸ் எடுத்துகிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடிச்சுட்டு தாங்க போயிருந்தோம். ஸோ அதனால் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ண அந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அப்புறம் அந்த கடைகள்லாம் வந்து பார்த்துட்டே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த டெல்லியோட பேக்ஸு, டெல்லியில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரிங் ஜுவல்ஸ் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போயிட்டே இருந்தோம். இப்போ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த டெல்லியோட ஸ்பெஷலாக, அதாவது ஜம்மா மஸ்ஜித்து,
அப்புறம் அந்த ஆக்ரா ஃபோர்ட்டு, ரெட் ஃபோர்ட்டு, அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இது எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த குத்தப் மினார் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒன்று போட்டிருந்தாங்க, அஃப்ரின் 360 டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க. சரி இதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போனோங்க. போனது வந்து செம்ம வேஸ்ட் ஆகி போச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட்டோட மேப்பும் வந்து ஃபுல் வியூவாக வந்து ஒரு இடத்துல ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படியே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். தென் அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போகிற அஃப்ரின் இதுக்காக நாங்களும் உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் எங்களை தவிர வேறு எவனுமே அந்த ஷோ எடுக்கலைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து வெறும் அந்த ஷோ பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்களா, ஸோ அதில் யாருமே வந்து அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தாங்க இளிச்சவாய்த்தனமாக போயிட்டோம். பட் இருந்தாலும் ஓகே, போயிட்டு நம்ம 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போன இடம் தாங்க இந்த அஃப்ரின் 360. ஸோ இந்த கதை வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரெட் ஃபோர்ட்டை பற்றின கதை. ஆக்சுவலாக என்னது அப்படின்னா, ரெட் ஃபோர்ட் வந்து யாரால் கட்டப்பட்டது, எதுக்காக கட்டப்பட்டது, என்ன பர்பஸ்க்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. ஸோ ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஸோ ஷாஜஹான் வந்து என்னென்னா இந்த டெல்லி வந்து புது சிட்டியாக வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவாக இது வந்து வச்சுருக்காப்புல. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட் வந்து அவரோட பேலஸ் மாதிரி வந்து காமிக்கணும், அவரோட பேலஸ் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 360 டிகிரியோட இதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து மெயின் ஸ்க்ரீனாக சென்டரில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது, அதாவது இந்த சின்ன சின்ன இதில் அந்த வேலையாட்கள் பார்க்குறது இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. தென் அப்படியே வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த குதிரை பொம்மை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். கடத்தெருவுலாம் வந்து சுற்றிட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. ஸோ வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பில்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப, அதாவது அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் வந்து அவர் ஷாஜஹான் வந்து என்ன செய்வார்னா, இப்போ இந்த நிறைய இதில் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரிலாம் வந்து நீங்கள் நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? ஸோ இந்த ராஜாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, அதில் வந்து நாட்டியம் ஆடுறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி சபைகள்லாம் வந்து கூடி அது மக்கள் வந்து கீழே இருந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இது எல்லாமே வியூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க போல். ஸோ அது எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷாஜஹான் வந்து எங்கே உட்காந்து பார்ப்பார், எப்படி அந்த இதை வந்து கண்டுகளிக்கிறாரு அப்படிங்கிறதுமே எல்லாமே அந்த இதில் காமிச்சிருந்தாங்க அந்த இதில். ஸோ அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூண் போட்ட இதில். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே இந்த இதில் கீழே வந்து இங்கே நிற்கிறது. ஸோ அந்த தூண் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரச சபையே ஃபுல்லாக எல்லாருமே வந்து நின்று அங்கேருந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறது, பார்க்குறது இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ இங்கே உள்ள கட்டடக்கலைகள்னும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக வந்து செதுக்கி இதை மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாமளும் அப்படியே சும்மா இல்லாமல் அப்படியே இங்கே ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு ஃபோட்டோ, இப்படி ஒரு ஃபோட்டோ, அப்படி ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் அப்படியே கிளம்பணும் அந்த இடத்த விட்டுட்டு. அடுத்தது கொஞ்சம் உள்ளே தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே போகிறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வந்து இது அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது தூணே பார்த்திங்கன்னா நிறையா தூண் இருந்துச்சு. சரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு போனோம். இந்த ஒரு சேரில் தான் ஷாஜஹான் உட்காந்து வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கைடு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே ஒட்டு கேட்டு வந்தேங்க. சரி ஓகே, அப்படியே நம்மளும் பார்த்துட்டு அப்படியே விளாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகலாமே அப்படின்னு சொல்லி போனோம். அப்படியே இந்த இடத்த வந்து பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சுங்க. அவருக்கே அந்த வியூ அப்படி ஒன்று தோணுச்சுன்னா நமக்கே நல்லா இருக்குது இந்த வியூலாம். அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஷாஜஹான் தங்குறதுக்கான இடமும் வந்து ஒரு மாளிகை மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மகாராணி இந்த மாதிரிலாம் தங்குற மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா? ஸோ அதோட இடமும் வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்தாங்க. அதனால் அதெல்லாமே வந்து நமக்கு பார்வைக்காக எதுவுமே வைக்கலை. ஏன்னா எல்லாமே வந்து அடைச்சி போட்டிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சும்மா நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அப்படியே போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்குமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெட் ஃபோர்ட் மட்டுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் டே போல் உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இந்த இடத்துல வந்து. அதுவும் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. கேன்டீன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மியூசியம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து நிறையா மியூசியம்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மியூசியம்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. அதாவது ரெட் ஃபோர்ட் வந்து எப்படி இதாச்சு, பில்ட் ஆச்சு, ஸோ எப்படிலாம் வந்து அதுக்கு என்னெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாமும் அது வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட வரலாறாகவும் இது எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாதாள ரூம்லாம் இருந்துச்சுங்க.
ஸோ எல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்திலே இப்படிலாம் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்குலாம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கஹாஸ் மஹால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி இது என்னடா இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். உள்ளலாம் விடலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அந்த மார்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் மார்பிள் இருக்கா, அதிலே தாங்க இது ஃபுல் பில்டிங்கும் கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் அந்த செடி இந்த மாதிரிலாம் லைட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கல்ப்சராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெளியே வந்தோடனே இங்கே மறுபடியும் அதே பச்சை பசேன்னு இருக்க கார்டன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்குறப்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கராண்டி மந்திர் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கராண்டி மந்திர்லாம் பார்த்திங்கன்னா நான் பெருசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஏன்னா நான் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே போகலான்னு சொல்லி போனோம். அப்படியே போகிற வழியில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, இதை பார்க்குறப்பயே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம மியூசியம் போய் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி மியூசியமுக்கு வந்தவங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த செங்கல் இது மாதிரி அந்த கட்டட இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த மியூசியம் வந்து எதை பற்றுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வாரில் இந்தியா பாகிஸ்தான் வார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஜாவ்லின் வாலாபாத் இந்த மாதிரிலாம் நடந்துச்சா, அந்த ஈவெண்ட்ஸை பற்றி இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. ஸோ இந்திய மக்கள் இதை வச்சு ஒரு சில இதை வச்சு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதை வச்சியும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த வார் நடந்தது அதெல்லாம் வந்து எப்படி அதே மாதிரி இது போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா பிரிட்டிஷ்டருந்து எப்படி வந்து சுதந்திரம் வாங்கினது, அதே மாதிரி அந்த சுதந்திரத்துக்குனால வந்து என்னெல்லாம் வந்து இந்தியா கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதில் யாரெல்லாம் வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சுங்க. நான் இதில் வெறும் ஒரே ஒரு மியூசியம் மட்டும்தான் நான் வந்து இதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் அதுக்கடுத்து எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த மியூசியமை லைட்டாக நான் வந்து இது காட்டுறேன், நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அடுத்தடுத்து ஒரு 2-3 பில்டிங் வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மியூசியம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தனால சரின்ட்டு ஓகே பார்க்கல. நாங்கள் அப்படியே சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபிடேரியா சைடு போகலாமேன்னு சொல்லி போனோம். கிளம்புனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்டோ தூரமாக தள்ளி வச்சுருக்கானுங்க, அவ்வளோ தூரத்தில் தள்ளி வச்சுருக்காங்க. சரி ஓகே ஏதாவது சாப்பிட்லாம் பார்த்தோம்னா ஏதாவது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆனால் பசிக்கவும் இல்லை, என்னன்னே தெரியல, லிக்விட் ஐட்டமாக ஏதாவது சாப்பிடும் போல தான் இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு லஸ்ஸி வாங்கினேன். ரொம்ப சுமாராக இருந்துச்சுங்க லஸ்ஸி. கேன்டீன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஏதோ ஒரு இதில் தான் கேன்டீன் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கைஸ் என்னை விட்டுட்டு தனியாக வந்து சோலாபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனை விட்டுட்டு நான் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் கைஸ். சரி எல்லாருமே சாப்பிட்றாங்களே, இங்கே வந்து தண்ணி வசதி வைக்கணும் கை கழுவுறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இல்லைங்க இவங்களுக்கு. ஸோ தண்ணியே இல்லை கை கழுவுறதுக்கு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி அப்படியே யூஸ் பண்ணி கழுவிட்டு வந்தோம். தென் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெட் ஃபோர்ட்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேயும் வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த செக்கிங் போயிட்டு வர இடம் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வழியாக தான் அப்படியே ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் வந்து சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறக்கே. ஆனால் அது வந்து போகலை. அப்படியே நாங்கள் ரெட் ஃபோர்ட்டை விட்டு அப்படியே நாங்களும் வெளியே வந்தாச்சு. வந்ததுமே அப்படியே கிளம்புனோன்னே பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன மெட்ரோ இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இடம் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோட்டஸ் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குதுங்க. சரி அங்கே போகலாமேன்னு போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்புள்ஸ் வந்து அந்த சின்ன பையனை அப்படி தூக்கிட்டு போனப்போ அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து பக்கம்தான் அப்படின்னு போட்டுருந்துச்சு அந்த லோட்டஸ் டெம்பிள் மெட்ரோலேருந்து. சரி ஓகே அங்கேருந்து அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போனோம். போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடத்தெருவுலாம் இந்த கோயிலுக்கு தேவையான சாமான்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறையா வந்து இந்த திங்ஸு சாப்பிட்றதுக்கான இது கடை இந்த மாதிரி தான் நிறையாவே வச்சுருந்தாங்க. ஆட்டோஸுமே அவைலபிளாக தான் இங்கே இருக்குது அந்த இடத்துல. லோட்டஸ் டெம்பிள் வந்து அப்படியே போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மழைலாம் வேறு பெஞ்சுங்க. சரி ஓகே மழையெல்லாம் பிடிச்சி வந்திருக்கோம், போயிடலாம் உள்ளே போகலாம் பார்த்தோம்னா லோட்டஸ் டெம்பிள் 6 மணியோட க்ளோஸ் ஆங்க சாயங்காலம். நாங்கள் கரெக்டாக 6:05க்கு வந்தோம். ஓ மை காட், லோட்டஸ் டெம்பிள் மிஸ் ஆகிடுச்சுங்க. சரி ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போயா டெல்லி வந்தோம்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு.
லோட்டஸ் டெம்பிள் அதனால் வெளியிலேருந்தே மட்டும் ஜஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. லோட்டஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எதுவுமே பார்க்க முடியல. அது கொஞ்சம் மன வருத்தம் தான். பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு நம்பிக்கையில் நான் இருக்கிறேங்க. அப்படியே நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புனோம். அதுக்கடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு நார்த் இந்தியா வந்திருக்கோம், நம்ம பானிபூரியே சாப்பிட்லடா, வாடா பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு, அதை சாப்பிட்டோம். பட் ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சரி ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே திரும்ப மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம என்னென்னா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். ஏன்னா டெல்லி வந்திருக்கோம், எதாவது ஷாப் பண்ணிட்டு போகலாம், கடைக்கு போகிறோம், போயிட்டு எதாவது வீட்டுக்கோ இதுக்காக தேவையானது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோங்க. போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சரோஜினி மார்க்கெட்டுன்னு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். ட்ரெஸ்ஸும் சரி, ஹேண்ட்பேக் சரி, அதே மாதிரி வாலெட் சரி, அதே மாதிரி பெல்ட்டு, நீங்கள் கையில் போடுற ரிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சாரீஸு, அப்புறம் நம்ம ஜென்ஸுக்கு போடுற மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி லேடிஸ்க்கு போடுற மாதிரி ஷர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இந்த சரோஜினி மார்க்கெட்டில் வந்து சீப்பாகவே கிடைக்குமாங்க. சரி ஓகேன்ட்டு நாமளும் அப்படியே இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காக இங்கே வந்தோம். வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்வெட்டர்ஸு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸ்வெட்டர்ஸ் பட்டானா ரொம்ப சில ஷாப்பில் மட்டும்தான் விற்கிறாங்க. இங்கேருந்து என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் பின்னால் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. கண்ணெல்லாம் பாருங்கள் செவந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா தூங்கணும் கைஸ், போய் நைட்டு முடியலை, சத்தியமாக முடியலை கைஸ். அதுக்கு அடுத்து கூட போவோன்னு சொன்னாப்புல தம்பி, பட் ஆனால் போக முடியல கைஸ், ரொம்ப கால் வலிக்குது கைஸ். சோலோ ட்ராவலருக்கே இந்த நிலமை கைஸ், ஷிட். நிறைய இடத்துக்கு நம்ம நடந்தே போயிட்டு இருந்தனால பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ரூம் போயிடலாம், போய் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வந்தோங்க. இங்கே எக் ரைஸே பார்த்திங்கன்னா 170 ரூபா போட்டிருந்தாங்க. மனசாட்சியே இல்லாமல் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே ரூமுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலை நீட்டிட்டு படுத்து தூங்கலாண்டா சாமி அப்படின்னு தாங்க வந்துட்டோம். வந்ததுமே நம்ம ஃப்ரெண்ட்லாம் ஏசியில் ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. சரி கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.